வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள வாரத்திற்கான பலன். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரே நிகழ்வு என்னென்னா, இப்போ ஆடி மாதம்னு சொல்லுவோம், தமிழ் மாதம். அது 16ஆம் தேதி தொடக்கம். அதாவது என்ன அர்த்தம்? 16ஆம் தேதி அன்று சூரியன் கடகராசிக்குள்ளே வருவார். அதுதான் இந்த வாரத்தில் இருக்கிற முக்கிய நிகழ்வு. மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் எதுவும் இல்லை. தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழிலில் இருந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் உங்கள் பார்ட்னர்னாலேயோ இல்லை உங்கள் கணவனாலேயோ நன்மைகள் உண்டாகும். மனசில் ரொம்ப மகிழ்ச்சி உண்டாகும். இந்த வார மத்தியமத்தில் ஒரு பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். அது முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாகத்தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் டிஸ்கஷன்ஸு இல்லை சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலம், அந்த மாதிரி இருக்குது. நிறைய சிறப்புகளை பற்றி பேசுகிறது. வயசானவங்களுக்கு சில உடல்நல கோளாறுகள் ஏற்படும் பட்சத்தில் இந்த வார மத்தியமத்தில் அவசியம் டாக்டரையும் பார்க்க வேண்டி வரும். அதுக்கும் வாய்ப்பு உண்டு. அது யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்ல மாட்டேன், ஒன்லி கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள். செல்வ விருத்தி சிறப்பாக இருக்கிறது. இந்த வாரம் உங்களை பொறுத்தவரையில் நல்ல வாரமாக அமையும் முடியும். சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். சின்ன ஒரு படி மேலே சொன்னால் சில சுபகாரியங்கள் நிச்சயிக்கப்படக்கூடிய வாரமாகவும் தென்படுகிறது. நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.